ஃபுட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விரதம் இருக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கும் ஆரோக்கியம். இந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரதோஷ விரதம் வந்து இருக்கிறது வந்து அமைதியையும் நிம்மதியும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். மகா சிவராத்திரி அன்று நம்ம வந்து இருக்கிற அந்த விரதம் வந்து சகல நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். விநாயக சதுர்த்திக்கு விரதம் இருந்தால் முன் வினை பாவம் வந்து தீரும். சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருந்தால் தடைகள் வந்து அகலும். வைகாசிக்கு விரதம் இருந்தா, வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருந்தாக்க நினைத்த காரியம் நிறைவேறும். கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தா கண்டிப்பா புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் உண்டாகும். வரலட்சுமி விரதம் இருந்தா மாங்கல்ய பாக்கியம், நல்ல வாழ்க்கை துணை நமக்கு கிட்டும். வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தா மோட்சம் கண்டிப்பா கிடைக்கும். திருவோணத்துக்கு விரதம் இருந்தா குடும்பம் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு விரதம் இருந்தா செல்வம் வந்து பெருகும். பௌர்ணமிக்கு விரதம் இருந்தா வேலை வாய்ப்பு, நோய் இதெல்லாமே நீங்கும். இது வந்து விரதம் இருக்கிறதுனால இத்தனை நன்மைகள் பிளஸ் உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம். ஒரு நாளாவது வயிற்று வந்து நம்ம பட்னி போட்டு வைக்கிறதுனால எல்லா உறுப்புகளுக்கும் நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். செய்து பயனடை.